வணக்கம் நேர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் கன்க்ளூடட் வித் த டே ஒரு ரெட்ல முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வீக் குளோபல் கியூஸ் அண்ட் ஹெவி வெயிட்ஸில் கொஞ்சம் செல்லிங் வந்தது. ஸோ அதனால் நிஃப்டியில் ஒரு அழுத்தம் 108 புள்ளிகள் குறைந்து 23,203.20 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1167, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1244. பிராடர் மார்க்கெட்டில் மிட் கேப் 0.12% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.0 மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 1.82% ஏறி இருக்கு. ஸோ சிக்னலிங் ரைஸ் இன் இன்வெஸ்டர்ஸ் காஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லைட்லி டில்ட்னு சொல்லலாம் டுவர்ட்ஸ் அட்வான்சஸ் வைஸ் டிக்ளைன்சஸ். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரையிலையும் ஒரு காஷியஸ் ஆப்டிமிசம் இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஸோ மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி ரியாலிட்டி 1.32% ஏறி இருக்கு. மெட்டல் 1.18% ஏறி இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தோன்னா ஒரு 1.56% ஏறி இருக்கு. அந்த டவுன் சைடு நிஃப்டி ஐடி தான் ஒஸ்ட் ஹிட் இன்னைக்கு மறுபடியும் ப்ராஃபிட் டேக்கிங்கில் 2.68%. பிரைவேட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்லிப்டு பை 2.17% அண்ட் 1.46%. ஏறின பங்கல்னு பார்த்தோம்னாக்க ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எஸ்பிஐ லைஃப், ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இந்தியா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், அதானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், கிராசிம் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், ட்ரெண்ட், டாக்டர் ரெட்டி, ஹெச்எல் டெக், கோட்டக் மகேந்திரா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எய்ஷர் மோட்டார் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 311 ரூபாய் குறைந்து 78,915, வெள்ளி 567 ரூபாய் குறைந்து 92,236, குரூட் ஆயில் 7 ரூபாய் குறைந்து 6,826 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னாக்க 625 பில்லியன் ஆகிருக்கிறது, வயசு 634 பில்லியன். அதேமாதிரி ஈரோசோன் சிபிஐ வந்திருக்கு. அது மந்த் ஆன் மந்த்தில் ஸோ ஸ்டேட்டஸ் கோ நோ சேஞ்சஸ் 0.4 வைசஸ் 0.4. தென் மெஜாரிட்டி ஆஃப் த பேங்க் ஆஃப் ஜப்பான் போர்டு செட் டு அப்ரூவ் ரேட் ஹைக் நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் தான் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி சைனா மறுபுறம் சைனா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி அண்ட் ஐஐபி டேட்டா. ஸோ அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவ் ஆனது. ஏன்னாக்க டிமாண்ட் ஃபார் மெட்டல் ஸ்டாக்ஸ் டு ரைஸ் சைனாவுடைய இந்த ஜிடிபி அண்ட் ஐஐபி டேட்டானால அதனால் வரும் வாரத்தில் மெட்டல் ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்னைக்கு டாப் வால்யூம் கெய்னர்ஸில் பார்த்தோம்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் ஜிஎஸ்பிஎல் கிட்டத்தட்ட ஒரு 5.43% ஏறி இருக்கு. ஸ்டாக் ட்ரேடிங் வால்யூம் 44.32 டைம்ஸுங்க. ஸோ 2 வீக்ஸ் ஆவரேஜை விட எங்கேயோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி மகேந்திரா இபிசி இரிகேஷன் அதுவும் பார்த்தோம்னா இன்னைக்கு 18.48% ஏறி இருக்கு. ட்ரேடிங் ஆக்டிவிட்டி 41.80 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் கோ டிஜிட்டல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் பார்த்தோம்னா மார்ஜினலி அப், மார்ஜினலி டிப் பை 0.67%. பட் வால்யூம் ஸ்பைக்ஸ் பை அரௌண்ட் 11% 2 வீக்ஸ் ஆவரேஜை விட. ஸோ திஸ் ஆர் ஆல் ஃபார் யூ டு ஐடென்டிஃபை ஃபார் அ குட் இன்போர்ட். ஸோ இந்த எஜுகேஷனல் பர்பஸ் இதிலிருந்து நீங்கள் வரும் வாரத்துக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹாப்பியஸ்ட் மைண்ட், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க ஆவரேஜாக இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஆவரேஜாக இருக்குது. பிலோ ஆவரேஜ்லேருந்து ஆவரேஜ் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுமாரி நிஃப்டி நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து டவுனாக ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 புள்ளிகள் குறைவாக ஓப்பன் ஆச்சு. பட் இன்னைக்கு டுடேஸ் டே லோவை ஒரு 11 மணிக்கு தொட்டுது 23,100. லுக்ஸ் லைக் திஸ் வில் பி த பாட்டம் அவுட் ஆஃப் சப்போர்ட் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து மறுபடியும் படிப்படியாக மேலே ஏறி கிட்டத்தட்ட 23,257 வரலையும் போச்சு. காலையிலேயே 23,292 போச்சுங்க ஹை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 192 புள்ளிகள் ஓப்பன் ஹைக்கும் உள்ள டிஃபரன்சஸ் க்ளோசிங்கில் 23,203.20 முடிவடைந்திருக்கிறது. மேலும் இந்த மார்க்கெட் பார்த்தோம்னா இன்னைக்கு
ஒரு ஹையர் லெவலில் கொஞ்சம் செல்லிங் இருந்தது. ஸோ லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டிங் நிறைய விஷயம் நேற்று சொன்னோம் இல்லையா, 20ஆம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப் பதவியேற்கிறாரு. அதன் பிறகு நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது, அது 2 நாள்லேயே டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது. இதுமாரி நிறைய ரிப்போர்ட்ஸு. அதுமாரி பேங்க் ஆஃப் ஜப்பான் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை பற்றி டிசைட் பண்ணிட்டாங்க, எவ்வளோன்னு சொல்ல போகிறாங்க. இதுமாரி நிறைய ஈவெண்ட் பேஸ்ட் இருக்கிறதுனால டெக்னிக்கல்ஸ் வில் டூ அன் அ பெட்டர் வே. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 23,205 23,417 497 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகுமா ஆகாதா, அடுத்த வாரம் நாம் என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும், இவை எல்லாவற்றையும் பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.